அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீட்டு சோமசுந்தர் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மேலக்குடுமலூர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த குமரகுருபர் சுப்பிரமணியன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா முருகன் கோயிலும் இல்லாமல் இந்த முருகன் கோயில் வந்து இரவு நேரம் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த ஒரு அபிஷேகம் இருந்தாலும் இரவு நேரம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குமரகுரு கோயிலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் ஏன் இரவு நேரத்தில் மட்டுமே அபிஷேகம் சென்ற வரலாறையும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்து முருகனோட தரிசனத்தை பெறுவோம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோயில் வந்து சுயமாக உருவானது 6 அடி உள்ள இந்த முருகன் கோயிலை நம்ம காமிப்போம். முருக கடவுள் பல் தூக்கப்பட்டு வளல் சேர்மை வீசப்பட்ட ஒரு குச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து மரமாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம என் பின்னாடி இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு உடம்பு முடியாதவங்க, கை கால் வலி இருக்கிறவங்க, குழந்தை பெறவங்க இந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு இதில் கட்டிட்டு போனாங்கன்னா நடக்கும்ன்றது இந்த ஊரோட, இந்த ஏரியாவில் உள்ள மக்களோட ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுயம்பு முருகன் கோயில் வந்து அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. சுயம்பு லிங்கத்தை வந்து சீரமைப்பு பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஆள் மட்டத்து அளவுக்கு தோண்டியிருக்காங்க. அப்படி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா கீழேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ரத்தம் வந்துருக்கும் போது என்னன்னு பார்க்கும்போது இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து இன்னும் இங்கே வந்து வாழ்றாங்க. இந்த ஏரியா மக்கள்லாம் ஒரு ஐதீகம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரத்தத்தை அப்படியே மேலே ஒரு தகர சீட்டு வச்சு முடிச்சுட்டு இந்த சுயம்பு முருகன் சிலை வந்து அப்படியே வச்சுட்டாங்க. அது மேலே வச்சு இப்போ வரைக்கும் இது சிறப்பு விளையாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைத்து முருகன் கோயில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற எல்லா விசேஷமும் வந்து இரவு நேரத்தில் மட்டும்தான் காண முடியும், மற்ற நேரத்தில் காண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்பு நேரம் வந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் மேலும் பண்ணுறதுனால எனக்கு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்த ஒரு மலை பயணத்துலையோ இல்லை கோயில் பற்றியோ நான் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படி பேர் உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம். தேங்க்யூ.